லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். புதிய கோணத்தில் தி வயரில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நடுப்பக்க கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய புதிய முகம் அந்த வகைமையின் கீழ் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அஜய் ஆசிர்வாத் மகாபிரஸ்தா அவர் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக எழுத்தாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் வந்திருக்கிறார். வணக்கம் ராஜகம்பீரன் அப்பாஸ். ராகுல் காந்தியினுடைய குடியரசுத் தலைவர் உரைக்கு மீதான அந்த அவர் பேச்சு தான், அதை ஒட்டி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. பெரிதாக அவங்க ஒப்பீனியன்லாம் வைக்கல, அவருடைய பேச்சையே டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க இதில் சொல்லுவது ஒரு 2 ஆண்டு இந்த ஆட்சி செஞ்சாங்க, 2 டேர்ம்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த மோடி உண்டாக்கிய அச்ச சூழல் அது பற்றி தான் அவர் தொடங்குறாரு அப்படின்றதுலேருந்து தான் அந்த கட்டுரையே தொடங்குது. அந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? ராகுலினுடைய அந்த பேச்சின் தொடக்கத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு ஆட்சியாளன் மீது மக்களுக்கு அச்சம் இருப்பது என்பது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய ஒரு போக்கு தான். இவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பதிலாக முழுக்க மதவாதத்தை முன்வைத்து தங்களினுடைய அரசியல் தவறுகளை மறைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரிலேயே பல கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் தான் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியிலே உலக அளவிலே முன்னணி வைக்கக்கூடிய அரசாங்கமாகவும் இருக்கிறது. அப்போ சாமானிய மக்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான, ஒரு சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எல்லா மக்களுக்குமே இது ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு ஆட்சி தான். அதனால ஒரு பாதுகாப்பு உணரக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை தான் இது சுட்டி காட்டுறாங்க. அவர் பேச்சை நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்கிற போது 4ஆ பிரிச்சுக்கலாம். கடந்த 2 முறை ஆட்சியில் அவங்க செஞ்சதில் இருக்கிற அச்சத்தை எப்படியெல்லாம் ஊட்டினாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறார். அப்புறம் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறார். அப்புறம் குறிப்பாக அயோத்தி எடுத்து உத்தரப்பிரதேச அரசியல் பற்றி பேசுகிறார். அப்புறம் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், அதுக்கு நான் எப்படி அரணாக இருப்பேன். அவருடைய பேச்சின் முடிவு வெறுப்பை விதைக்காதீங்க அப்படிதான் சொல்லி, இப்படிதான் அவருடைய பேச்சை நம்மளால பிரிச்சுக்க முடியும் அப்படின்றதுல அவர் பதவியேற்க அவர் பேச வருகிறார் அப்படின்றப்பயே பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க, இவர் ஜெய் சம்விதான் அப்படின்னு சொல்லி இந்த 2 நிகழ்வு நடக்குது இல்லை, இது ஒரு அரசியலை சொல்லுது இல்லை. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த அரசியலை? அது எல்லாவற்றையுமே வழிபாடு சார்ந்ததாக பார்ப்பது என்பது ஒரு அரசியல் சாசனத்திற்கே முதல்ல எதிரானது. வழிபாட்டுக்கான இடம் அல்ல அது. மக்கள் பிரச்சனையை விவாதிக்க வேண்டிய இடங்களில் எல்லாமே கூட அவர்கள் ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் பேச வேண்டிய இடங்களிலே கூட அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை ஏன் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது முதல்ல மதச்சார்பின்மைக்கு எதிரானதுல. நாடாளுமன்றம் இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு. இது அரசியல் சாசனத்தையே நாங்கள் இல்லாமல் செய்து விடுவோம் என்று கொக்கரித்தவர்கள், 400 சீட்டுக்கு மேல நாங்கள் வென்று விடுவோம் என்று சொன்னவர்கள் இன்னும் அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் மாறவில்லை. மக்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லையே தவிர அதிகாரத்தை குறைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை வர முடியாமல் 2 மாநில கட்சிகளினுடைய தயவிலே ஆட்சி நடத்தக்கூடிய அளவிற்கு தான் அவர்கள் தனி பெரும்பான்மை பெறவில்லை. இவ்வளவு சூழ்நிலை வந்த பின்பும் கூட அவர்கள் இன்னும் இது போன்ற முழக்கங்களை நம்புகிறார்கள் என்பது ஒரு விசித்திரமானதாக இருக்கிறது. இந்த குறியீடு அரசியலா பார்க்கிற போது இதுதான் நம்ம பேச வேண்டிய அரசியல். இனி அடுத்த 5 ஆண்டு காலம் இதை நோக்கி தான் போகுன்றதனுடைய சுற்றுரையா இந்த இது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சம்விதான். நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த அதிகாரம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு தனிப்பெரும்பான்மை குறைந்ததற்கு பின்பும் கூட பாஜக தன்னுடைய அரசியல் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த கோஷத்தை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இது அரசியல் சாசனத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் தொடர்ந்து இவர்கள் சவாலாகவே இருக்கிறார்கள். அதை சிதைப்பதற்கான வேலை திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாத அந்த ஆதங்கத்திலே தான் இருக்கிறார்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து இவர்கள் இல்லை. எதிர்கட்சி தலைவராக இப்போ ராகுல் காந்தியினுடைய பேச்சு தான் இந்த கட்டுரையாளர் ஒவ்வொரு பகுதியாக சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த பேச்சை ஒட்டியே சில ஒப்பீனியன் உங்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப ஒரு இணக்க புள்ளிக்கு போகாம பாஜகவினர் வன்முறையாளர்களா இருக்கிறாங்க, அச்சத்தை ஊட்டுறாங்க, வெறுப்பை விதைக்கிறாங்க அப்படின்னு பேசுவதன் மூலம் ஒரு எதிர்கட்சி தலைவரா ஒரு இணக்க சூழலை நோக்கி நகராமல் தள்ளுறாரா? பாஜகவை இந்த முனைக்கும் இவர் இந்த முனைக்கும் தள்ளி கொண்டு போயிறாரா? இல்ல, பாஜக என்னவாக இருக்கிறதோ அதை நோக்கிய விமர்சனம் தானே தவிர பாஜக மீது இவர் கார்னர் பண்றதுக்கான அவசியமே இல்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கும் அவர்களுக்குமான அந்த இடைவெளியை தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை என்பது என்னன்னா, முழுக்க மக்களின் குரலாக அவர் பேசுகிறார். மக்கள் வெறுப்பை விரும்பவில்லை,
அதாவது ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமே ஒருவர் ஆட்சியாளர் அல்ல, தங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் அவர் ஆட்சியாளராக இருக்கிறார். இப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, பல்வேறு மதங்கள் கொண்டிருக்கிற, பல்வேறு மொழிகள் கொண்டிருக்கிற, பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்திலே இவர்கள் அந்த ஒற்றைத்தன்மையை நோக்கியே நகர்வது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அதை சுட்டிக்காட்டுகிற இடத்திலே ராகுல் காந்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்ப பேச்சை ஒட்டி நிறைய பேசியிருக்கிறார். இதுல பார்க்கிற போது நீங்க ஒரு தேர்தல் பரப்புரையில பேசலாம், நாடாளுமன்றத்துக்கு வெளியே கட்சி கூட்டங்கள்ல பேசலாம். ஆனா நாடாளுமன்றத்திற்குள்ள இது ஒரு சிறந்த பேச்சாளருக்கான பேச்சு தான். ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான பேச்சா, ஒரு நாடாளுமன்றவாதிக்கான பேச்சான்ற இடத்தில் பல விமர்சன பார்வைகளும் இருக்கு. உங்கள் பார்வை என்ன இதுல? அப்படி எதுவும் அவர் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை எதுவும் சொல்லவில்லை. அரசினுடைய கொள்கைகள் சார்ந்து, அரசினுடைய கோட்பாடுகள் சார்ந்து, செயல் திட்டங்கள் சார்ந்து, அரசு செய்ய தவறிய விஷயங்கள் சார்ந்து அதை தான் அவர் சுட்டிக்காட்டுகிறாரே தவிர, அவர் மேடை பிரசங்க மாதிரி பேசுவது என்பது ஏற்கனவே மணிப்பூர் கலவரத்திற்காக மோடியை நாடாளுமன்றத்திற்கு வரவழைத்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய சூழல்ல அவர் தான் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார். கடந்த காலங்களிலே பாஜக தான் இந்த முறையை பின்பற்றி இருக்கிறதே தவிர, ராகுல் காந்தி இது அவர்களுடைய அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். அந்த அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதான ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய மாண்பு. எனவே அவர் தரந்தாழ்ந்து எதுவும் பேசவில்லை. என்ன யதார்த்த நிலையோ அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதன் மூலம் என்ன சொல்ல வரார்? இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு ரிசல்ட், ஒரு மேண்டேட்லாம் கிடைச்ச பிறகும் பாஜக கடந்த 2 முறை ஆட்சியின் போது நீங்க வெறுப்பை விதைச்சிங்க, வெறுப்போடு இருந்தீங்க அப்படின்னு சொல்வது, வன்முறையாளர்களாக இருக்கிறீங்க, வன்முறையை இந்து மதம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு பேசுவதன் மூலம் அவர் என்ன கடத்த விரும்புறார், என்ன சொல்ல வரார்? பாஜகவினுடைய போக்கு முழுக்க முழுக்க தவறான ஒரு போக்கு. பெரும்பான்மை மதவாதம் மட்டுமே ஒரு ஆட்சியினுடைய அழகாக இருக்க முடியாது. ஒரு ஆட்சி நடத்துவதற்கான விஷயம் என்னன்னா, நான் முதலே குறிப்பிட்டது மாதிரி வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் ஒரு ஆட்சியாளராக இருப்பதை போல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியாளர்களாகவே மாறவில்லை. ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக மாறியதற்கு பின்பு அவர் ஒரு தரப்புக்கு வாதாடுவது என்பது சரியானதாக இருக்க முடியாது இல்லையா? ஒரு நீதிபதிக்கான இடத்திலே இருந்துதான் ஆட்சியாளர்கள் அதை அணுக வேண்டும். இவர்கள் இன்னும் கட்சிக்காரர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒற்றைத்தன்மை கொண்டவர்களாக பெரும்பான்மை மதவாதத்தை நிலைநிறுத்துகிறார்கள் இருக்கிறார்களே தவிர, சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. மற்ற சிறுபான்மை மக்களை அரவணைப்பது குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒரு ஆட்சியாளருக்கான மாண்பை இவர்கள் காப்பாற்ற தவறி இருக்கிறார்கள் என்பதை தான் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுவதாக நான் நினைக்கிறேன். இந்த கட்டுரையிலேயே சொல்வது மாதிரி, இப்ப குடியரசுத் தலைவர் உரை மீது நீங்க பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் ராகுலுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க. நீங்க வேற எங்கோ பேசிட்டு இருக்கிறீங்க, குடியரசுத் தலைவர் உரைக்கு வாங்க, அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு சபாநாயகர் தான் உள்ளுக்கு இழுக்கிறார். ராகுல் காந்தி சொல்றார், நானா பேசல, அனுராக் தாக்கூருக்கு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறேன், அதுதான் அப்படின்ற அந்த போர்ஷனையும் இந்த கட்டுரை குறிப்பிடுது. சபாநாயகர் இடையிடுறார், நீங்க பாயிண்டடா பேசுங்க அப்படின்னு. அந்த பகுதியை எப்படி பாக்குறீங்க? அது இவர்களுடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக தான் அவர் பேசுகிறார் என்கிற போதும், இவருடைய கருத்தை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு இடம் வந்துவிட்டது. 10 ஆண்டு காலமாக கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற வழக்கமே இல்லாமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கு எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்கிற இடத்திலே ராகுல் காந்தி வந்திருக்கிறார். ஏனென்றால் ஏறத்தாழ ஜனநாயகம் ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் போலதான் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி இருந்திருக்கிறது. முழுக்க முழுக்க இப்ப மணிப்பூர் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி தானே என்று இவர் கேட்கிறார்னா, மணிப்பூர் மக்களினுடைய இன்றைக்கு வரைக்கும் தொடர்கின்ற அந்த வன்முறை குறித்து கொஞ்சம் கூட அதை பற்றி அதை நிறுத்துவதற்கு சிந்திக்காமல், அவர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்காமல், அவர்கள் உயிர் பாதுகாப்பு பற்றி சிந்திக்காமல் ஒரு அரசு இவ்வளவு மோசமாக நடத்துகிறது. இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீரில் தேர்தலை நடத்தவில்லை என்கிற போது ஜனநாயக படுகொலையை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பக்கத்து நாட்டு மீது போர் தொடுப்பதை போல தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தையே நடத்தக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை எல்லாம் இருக்கிற போது எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஜனநாயக மாண்புகளை காக்காமல் தவறிவிட்டார்கள் என்பதற்கான குற்றச்சாட்டை எதிர்வினையாக ஆற்றியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். சோ எடுத்து சொல்றார், நீங்க இந்த இடத்துல எல்லாம் தவறு இழைத்து விட்டீங்க, நீங்கள் தவறவிட்ட இடங்களே அவர் சுட்டி காட்டுகிறார் தான் நான் சொல்ல விரும்புறேன். ராகுல் காந்தி பலமுறை நாடாளுமன்றங்கள்ல பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற போது நீண்ட நேரம் கூட அவர் பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் என்ன விமர்சன கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கிடைத்த நேரத்தை நீங்க இன்னும் கூட ஃபோக்கஸ்டா பேசியிருக்க முடியும், நீங்க பவுண்டரியை தாண்டி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்க, இன்னும் ஃபோக்கஸ்டா பேசணும் அப்படின்னு நிறைய ஆலோசனை கட்டுரைகள்லாம் வந்தது. அந்த வகைமையின் கீழ் தான் நாளைக்கு இதே மாதிரி ஆலோசனைகள் ராகுல் காந்திக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, ராகுல் காந்தி உண்மையிலேயே அவருடைய அந்த விஸ்வரூபமான அந்த ஜனநாயக எழுச்சி உரையை ஜனநாயகத்தை காக்கிற அந்த போரிலே அவர் பேசுகிற முறையை
இவர்களால் எதிர்கொள்ள முடியாததற்காக வேண்டி இந்த விமர்சனத்தை அவர்கள் வைக்கிறார். வேற விதமாக அந்த விமர்சனத்தை வைக்க முடியாதுல்ல. இந்த ஆட்சியினுடைய அந்த ஆட்சியை அசைத்து பார்க்கிறார். இந்த ஆட்சி முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நலன்கள் சார்ந்ததாக இருக்கிறது, தனியார் முதலாளிகளுக்கு சாதகமானதாக இருக்கிறது, நீட் முதற்கொண்டு ஒரு வியாபாரமாக இருக்கிறது அப்படிங்கிற மக்கள் பிரச்சனை தான் அவர் பேசுகிறார். இவர் அதை தாண்டி பேசுகிறார் என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் மக்கள் பிரச்சனை அல்லாதவற்றை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசினால் தான் நம்ம அதை பேச முடியும். இவர்கள் பாஜக காரர்கள் தான் எப்பொழுதும் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் பிரச்சனையை பேசாமல் அதை மழுங்கடிக்கிற மதவாத பேச்சுக்களை, வெறுப்பு பேச்சுக்களை, புறக்கணிக்கிற பேச்சுக்களை அவர்கள் பேசுவது அவர்களுடைய வழக்கம். இப்பொழுது கூட பாருங்க, நீங்கள் மட்டுமே பாஜக காரர்கள் மட்டுமே, RSS காரர்கள் மட்டுமே இந்துக்கள் என்று சொல்ல முடியாது என்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார். ஏன்னா 1925 தான் RSS தொடங்கப்படுகிறது. ஒரு 100 ஆண்டு காலத்திற்குள்ள தான் அந்த அமைப்பு, அதனுடைய அரசியல் அமைப்பு தானே பாஜக. அதற்கு முன்பு இந்துக்களை காப்பாற்றியது யார்? அந்நிய படையெடுப்புகள் என்று சொல்லப்படுகிற முகலாயர்களுடைய ஆட்சியில இருந்து, பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில இருந்து ஒரு 1000 ஆண்டு கால ஆட்சி இருந்த போதெல்லாம் இந்த மதத்தையும் இந்த நம்பிக்கையை யாரும் சிதைக்க முடியல. அப்படி இருக்கிற போது இவர்கள் தங்களினுடைய மத காவலர்களை போல ஒரு வேடமிட்டு கொண்டு உயர்சாதி நலன்களையும் ஆதிக்க நலன்களையும் ஒரு சிலருக்கான நலன்களையும் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த கட்சியை பயன்படுத்திக் கொள்வது மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் தவிர்ப்பதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான ஆட்சி கூட இல்லை என்பதை அம்பலப்படுத்துகிறார்கள். சோ அதற்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பலருமே விமர்சன பூர்வமாக சொன்னது அந்த போர்ஷனை அவர் தவிர்த்திருக்கலாம். ஜெய் ஸ்ரீராம்னு அவங்க சொல்றாங்க. அந்த வலையில ராகுல் விழுந்துட்டாரு, அதை கடந்து போயிருக்கலாம் அப்படின்ற பார்வையும் இருக்கு. ஆனா நீங்க அப்படி நினைக்கல, அது பேசப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமாக, ஏன்னா அதுதான் அவங்களுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. அதை அசைத்து பார்க்கிறார் தான் நான் நினைக்கிறேன். அதாவது 2 விஷயம் நான் பார்க்கிறேன். அதாவது அதிகாரத்தை கைமாற்றிக் கொள்வதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்யவில்லை. அவருடைய அடிப்படையான அரசியல் அறமற்ற விஷயங்கள் குறித்து அவர் கேள்வி கேட்கிறார். அதுலயும் கூட அவர் சொல்றாரு, நான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதுல, நான் உண்மையாக இருப்பதுல, மக்களோடு இருப்பதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேங்கிறாரு. அதிகாரத்தில் இருப்பதை விடவும் மக்களினுடைய குரலாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் சொல்லுகிற போது இது அவர்களை அசைத்து பார்க்கிறது. அதனால அவர்கள் பல வழக்கமான கோஷங்களை போட்டு தப்பிக்க முடியாம, இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தியிடம் தான் இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய தலைவர்கள் இந்த முறை மோடி உள்பட எல்லாருமே ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் அவரிடம் மாட்டிக்கொண்டார்களே தவிர இந்த மதவாத கூச்சலை எல்லாம் மக்கள் கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டார்கள். இப்ப இன்டர்னலா உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் அவர் பேசுறார். மோடியை பார்த்து ராஜ்நாத் சிங் கட்கரிக்கெல்லாம் அச்சம் இருக்கு அப்படின்னு உட்கட்சி விவகாரத்தை உள்ளுக்குள்ள பேசுறாரு. அது சில அரசியல்வாதிகள் பேசுகிற போது இதெல்லாம் இருந்துதான் அப்படி ஒரு பேச்சு அமையும். எல்லா தலைவர்களுக்கும் அது இயல்பானதா இருந்தாலும் அந்த பகுதியை அவர் தவிர்த்திருக்கலாமா? அதை பேச வேண்டிய தேவை ஏன் தவிர்க்க வேண்டும்? அவருக்கு ஜனநாயகமும் இல்லை, உட்கட்சி ஜனநாயகமும் இல்லை. அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்பதற்கான ஒரு கூறு தானே. அதாவது சபாநாயகராக இருக்கக்கூடியவர் மோடியிடம் கை குலுக்கும் போது கொஞ்சம் அப்படி தலை வணங்குகிறார் என்கிற விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுவதன் மூலமாக நீங்கள் 2 பேரை சமமாக நடத்த வேண்டும். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருக்கும் நீங்க தான் தலைவர் அப்படிங்கிற மாண்பில் இருந்து நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்பதை சொல்றாரு. சபாநாயகர் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஆமா, அப்போ சபாநாயகர் சொல்றாரு, நீங்க இந்த இருக்கைக்கு மாண்பை நீங்க கொடுக்கணும். இப்படி நீங்க டைரக்டா ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. ஏன்னா அந்த நாற்காலின்றது சாதாரண நாற்காலி இல்ல, அது ஒரு மாண்புக்குரியது. அது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நேரடியாக நீங்க பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவது சரியா? அப்படி சொன்னால் தானே சரி செய்யப்படும். நீங்கள் அவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டையே கடந்து போய்விட்டார் என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக நீளும் இல்லையா? அவருக்கான மாண்பு மரியாதை என்பது வேறு. நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள்னு சொல்றதுல என்ன அவரை மரியாதை குறைவாக பேசிவிட்டார்? உங்கள் மரியாதையை நீங்கள் இன்னும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தானே சொல்றாரு. நீங்கள் உங்கள் மரியாதையிலிருந்து கீழ் இறங்காதீர்கள் தானே சொல்றாரு. நீங்கள் இன்னும் கம்பீரமாக இருங்கள் தானே சொல்றாரு. நீங்கள் நடுநிலையோடு இருங்கள் தானே சொல்றாரு. அது பாசிட்டிவான அப்ரோச் தானே. அடுத்து இப்ப குடியரசுத் தலைவர் உரைக்கு ராகுல் காந்தியினுடைய எதிர்வினையில் பாஜக உட்கட்சி ஜனநாயகம் அது எப்படி செயல்பட்டு இருக்கு கடந்த காலங்கள்லாம் பேசிட்டு மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றப்ப அவர் பேசியது விலைவாசி, மணிப்பூர், அதுக்கப்புறம் அக்னிவீர் பத்தி பேசுறாரு, பண மதிப்பு நீக்க நடவடிக்கை குறித்து பேசுறாரு, அப்புறம் நிலம் கையகப்படுத்த நிறைய விஷயங்களை தொட்டுக்காட்டு பேசியிருக்கிறார். அதுல குறிப்பா அந்த அக்னிவீர் பிரச்சனை பெருசா இருந்தது. ராஜ்நாத் சிங் நீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறீங்க, ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை போச்சு.
அந்த அதுல எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு பேச வேண்டும். அக்னிவீர் திட்டத்துல அவர்கள் வந்து ஒரு உதிரி பாட்டாளிகளை போல வந்து யூசந்த்ரோவா வந்து ராணுவ வீரர்களை பயன்படுத்துவது அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க 6 மாசம் மட்டும் பயிற்சி கொடுத்து நீங்க சீன ராணுவத்துக்கு முன்னாடி கொண்டு அவனை பலியாடாக நீங்க நிறுத்துகிறீர்கள். அவனுக்கு வந்து அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிற போது எந்த எதிர்காலத்தின் பாதுகாப்பு குறித்தும் நீங்க கவலைப்படல என்று சொல்வதற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? இறந்து போனா நாங்க 1 கோடி ரூபாய் தருவோங்கிறாங்க. இவர் வாழ்வாதாரத்துக்கு கேட்கிறாரு. ராணுவ வீரன் உயிரோட இருந்தா நீ என்ன செய்வேன்னு கேட்டா நீ செத்து போனா 1 கோடி ரூபாய் கொடுப்பேன்னு கேட்கிறாங்க. இதுவா பதிலு? என்ன சொல்றேன், விபத்துல கூட தான் அவன் வந்து இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சது கூட தான் தமிழ்நாட்டுல பென்ஷனை பத்தி பேசுறாரு. அவங்க காம்பன்சேஷனை பத்தி உயிர் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் என்ன செய்ய போறீங்க, ஜீவாதார பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி கேட்டா செத்து போனா அவனுக்கு 1 கோடி ரூபாய் தர்றேங்கிறது பதிலாக இருக்க முடியுமா? எதிர்க்கட்சி தலைவர் மக்களினுடைய பிரச்சனைகளை மைய மண்டபத்துக்கு கொண்டு வருவது, அரசின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுல அவர் மக்கள் பிரச்சனையா எடுத்துட்ட இந்த இஷ்யூஸை எப்படி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? விலைவாசி, மணிப்பூர் விவகாரம், நிலம் கையகப்படுத்துதல், பண மதிப்பு நீக்கின, இதை எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு போயிருக்காரு? இதுதான் இந்தியாவினுடைய உண்மையான பிரச்சனை. இதுதான் வந்து வேலைவாய்ப்பின்மை தான். ஒரு 84% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்பது அரசின் கணக்கெடுப்பு தான் சொல்லுகிறது. நம்ம யாரும் வந்து தனியாருடைய நிறுவனங்கள் சொல்லல, அரசின் புள்ளிவிவரமே சொல்லுது. அப்ப 84% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் விலைவாசி உயர்வை மட்டுமே அதிகப்படுத்தி கொண்டு சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். ஏன்னா மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகத்தான் இது போன்ற அரசியல் சபைகள் கூட்டப்பட வேண்டுமே தவிர இது வெறும் மதவாத பிரச்சனைக்கான ஒரு மண்டபம் அல்ல. அது இதுவரைக்குமே மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்கிற இடமாக இருந்திருக்கிறது. அதை சரியான இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி என்று நான் பார்க்கிறேன். நீட் தேர்வு முறைகேடு வந்து அவர் ஏதோ அந்த முறைகேடு மட்டும் அட்ரஸ் பண்ணல. பிரச்சனை நடந்திருக்கு, அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதன் பார்வை வேறு. இவர் சொல்வது வந்து அமைப்பு ரீதியான தோல்வி அப்படின்னு சொல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டமுமே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த பேச்சை நம்ம தமிழகத்திலிருந்து நம்ம பார்க்கறதுனால நீட் விலக்கு மசோதா நம்ம நிறைவேற்றி இருக்கோம். ராகுலினுடைய பேச்சு தமிழக அரசியல் உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டிலே தான் நீட் எதிர்ப்பு என்பது வீரியமான ஒரு பிரச்சனையாக கிளம்பியது. ஆனால் இன்றைக்கு அது பீகாரிலிருந்து, குஜராத்திலிருந்து, வட மாநிலங்களிலே பற்றி பரவி சிபிஐ விசாரணை வரைக்குமான ஒரு விஷயமாக அது வந்திருக்கிறது. வினாத்தாள் கசிவு என்பது ஒரு முறை இருமுறை அல்ல, 70 முறைக்கு மேல் நடந்திருக்கிறது. அப்ப முறைகேட்டுக்கு காரணமான குஜராத்தினுடைய ஒரு பள்ளி வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, தனியார் பள்ளி. அந்த தேர்வை நடத்தக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமை என்பது நேரடியாக வந்து அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதும், அது முழுக்க முழுக்க பணம் கோச்சிங் சென்டரிலிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய, பல லட்சம் ரூபாய் கட்டினாதான் படிக்க முடியும் சொல்லக்கூடிய கிராமப்புற மாணவர்களை, பின்தங்கிய மாணவர்களை, அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்களை இது போன்ற உயர்கல்விக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக அது நீட் இருக்கிறது என்பதை, பணக்காரர்களுக்கு மட்டுமான கல்வியாக அது இருக்கிறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே நீட் வந்து பயன்படுகிறது என்கிற கருத்தை அவர் சிறப்பாக வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்து ராகுல் எதிர்க்கட்சி தலைவரான பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்பட போகிறார் எதிர்பார்ப்புகள் அது ஒரு புறம் இருந்தாலும், இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த கூட்டணி இருக்காது. ஏன்னா காங்கிரஸுக்கு மாநில அரசியல்ல சில சிக்கல்கள்லாம் இருக்கு, இந்த கூட்டணி சிதறிடும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அவர் வந்து கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் கைதுகளை விமர்சிக்கிறார். நான் விமர்சிப்பேன்றார், அவங்களுக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற அந்த இடம் இருக்குல்ல, அதை எப்படி? விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று ஈடியில் வந்து விசாரிக்கப்பட்டதில் அவர் உள்பட தன்னை விசாரித்ததில் தொடங்கி இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, ஹேமந்த் சோரன் வந்து ஜாமீனில் வந்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிக்காரர்களை வந்து துன்புறுத்துவதற்காக, அச்சுறுத்துவதற்காக மாற்று கருத்துடையவர்களுடைய அரசியல் கட்சிகள் மீது மட்டுமே அமலாக்கத்துறை பாய்கிறது, வருமான வரித்துறை பாய்கிறது, சிபிஐனுடைய விசாரணை தொடர்கிறது என்கிற இந்த விசாரணை அமைப்புகள் மீதான விமர்சனத்தை முன்வைப்பதன் மூலமாக அவர் வந்து இந்தியா கூட்டணியை இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறது என்பதற்கான சாட்சியமாகவும் இந்த எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்கான ஒரு தலைமை பொறுப்பு நான் முன்னின்று நடத்துகிறேன் இடத்துக்கும் நகர்றார். அதாவது ராகுல் காந்தி வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறவராகவோ தனித்தன்மையை நிரூபிப்பவராக மட்டுமே இல்லாமல் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த பண்பாடு அவரிடத்திலே இருக்கிறது. அதிலேயே முக்கியமான விஷயமா நான் கருதுறது என்னன்னா, அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை விடவும் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதை, உண்மையாக இருப்பதை நான் மகிழ்வாக கருதுறேன்னு சொல்றார் இல்லையா. மன்மோகன் சிங் காலத்திலேயே அவருக்கு அமைச்சர் பதவி தேடி வந்தது, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார். அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதிகாரத்தை மறுக்கிறார் என்பது போது அதிகாரத்தை நோக்கிய பயணம் மட்டுமே இல்லாமல் அவர் அதை தாண்டி மக்களுக்கான ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் ஏற்கனவே உறுதி காட்டியிருக்கிறார். இப்பொழுதும் இந்தியா கூட்டணி என்பது பாஜகவினுடைய தவறான கொள்கைகள் இருக்கிற வரைக்கும் இந்தியா கூட்டணியினுடைய உறுதித்தன்மை வந்து மாறாது. இன்னொன்று, இந்த ஒட்டுமொத்த பேச்சுக்கள், அவர் வெளிப்படுத்திய பாங்கு, இதற்கு முன்பு பேசிய பேச்சுக்கள், இதை வைத்தெல்லாம் பலரும் சொல்லுது அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் தன்மை தான் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் நிர்வாகம், அமைப்பு, அரசாங்கம் என்பது வேறு.
அதற்கு இன்னும் அவர் பண்பட வேண்டும். இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியே அவர் தோள்களில் ரொம்ப கனமான சுமையாக தான் இருக்க போகுதுன்ற பார்வைகளும் தொடர்ந்து இருக்கு. இதற்கு முன்பும் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. இந்த பேச்சை ஒட்டி அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஆக்டிவிஸ்ட் தன்மை அவர்கிட்ட அதிகமாக, அதுதான் அவருடைய தனித்தன்மை, அவருடைய சிறப்பும் கூட. ஆக்டிவிஸ்ட் தன்மை என்பதை இவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதிகாரத்துக்கு எதிரான குரலாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது அல்ல. அதற்காகத்தான் ஜனநாயகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தோடு வளைந்து போய் குலைந்து போய் ராஜதந்திரம் என்கிற பெயரிலே நய வஞ்சக வலை விரிப்பதைத்தான் அரசியலிலே ரொம்ப சிறந்த ராஜதந்திரம் என்று நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கற்பிதங்களை அவர் உடைக்கிறார். அவர் ஒருத்தர் ஆக்டிவிஸ்டா இருக்கிறது தான் மிகச்சிறந்த ஜனநாயக பண்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். நிறைவாக அவருடைய பேச்சை இப்படிதான் முடிக்கிற, வன்முறை வெறுப்பின்றி நீங்க பணியாற்றணும், அதுதான் அவர் கொடுக்கிற மெசேஜ். ஆளும் கூட்டணிக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாதுன்ற மெசேஜை கொடுத்திருக்கிறார். அதுதான் நீங்க டேக்அவேவா எடுத்துக்க முடியும். அந்த பகுதி அவருடைய அந்த ஒட்டுமொத்த பேச்சினுடைய சாரமா நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? அவர் கடத்திய செய்தியா நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க? அவர் இந்து மதம் வெறுப்பை போதிக்கவில்லை, எந்த மதமும் வெறுப்பை போதிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய நாம் மட்டும்தான் வீரர்கள், என்னுடைய மதத்திலே இருக்கிறவர்கள் தான் வீரர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் வீரமே கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த பொய்மைகளை அவர் உடைக்கிறார். கடவுள் தன்மை என்பது எல்லாருக்குமானது, அது குறிப்பிட்ட மதத்திற்கானது மட்டுமல்ல. கடவுளை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, மதத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நானே கடவுள்கிட்ட பேசுவேன்னு சொல்றீங்களே, அப்ப அதை வச்சுதான் நீங்க பண மதிப்பு நீங்கம்லாம் கொண்டு வந்தீங்களா என்று சொல்வதன் மூலமாக, அந்த கிண்டல் அடிப்பதன் மூலமாக அவர் இவர்களுடைய இந்த போலி தேசபக்தியை, போலி தெய்வ பக்தியை அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பன்முகத்தன்மை சார்ந்த விஷயங்களை ராகுல் காந்தி பிரதிபலித்திருக்கிறார். நன்றி ராஜகம்பீரன் அப்பாஸ். ஒரு பேச்சை ஒட்டிய நடுப்பக்க கட்டுரை பெரிதாக அவங்களுடைய ஒப்பீனியனை முன்வைக்கல, ஆனால் அந்த பகுதியிலிருந்து உங்கள் விளக்கங்கள், கூர்மையான அவதானிப்புகள்லாம் முன் வச்சுங்க. மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.